இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பட் சூப்பரான ஒரு பிஸ்கெட்டாக இருக்கும். நம்ம செய்ய போகிற இந்த பிஸ்கெட்டோட பேர் பார்த்திங்கன்னா ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட். இந்த ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்காத வெண்ணெயை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இதை அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து விஸ்க் வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து அது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து தான் நம்ம 100 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நீங்கள் மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பவுடர் சுகர் கிடச்சிரும். நல்லா பவுடர் பண்ண சுகரை நம்ம இதோட சேர்த்து அடிச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பிஸ்கெட்காக அடிச்சுக்கணும். நீங்கள் பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா வாயில் வச்சோன்னா அப்படியே நல்லா வந்து கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம அதற்காக தான் நம்ம அடித்து சேர்க்குறோம். நம்ம 2 வாட்டி வந்து மைதாவை நல்லா வந்து ஜலிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மைதா வந்து பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். 150 கிராம் வெண்ணெய், 100 கிராம் சர்க்கரை, 200 கிராம் மைதா. நம்ம இது எல்லாமே சேர்த்து நல்லா இதை கலந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்து கலந்த பின்னாடி நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காத இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி இதை வந்து நல்லா தேய்ச்சி எல்லாம் பிசையக்கூடாது. நல்லா வந்து நீங்கள் சாஃப்டாக பிசைய ஆரம்பிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோன்ட்டு. நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மைதா அதில் சேரும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்டான டோ கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கை வச்சு அழுத்திட்டு ஒரு சின்னதாக நம்ம விரல் வச்சு பல்ல மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லா பிஸ்கெட்டையும் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சாச்சு. அடுத்ததான் நம்மக்கிட்ட என்ன ஜாம் இருக்கோ அந்த ஜாமை கொஞ்சம் இந்த பள்ளத்தில் வந்து அந்த ஜாமை வந்து வச்சுருங்க. இந்த ஜாம் வச்சு இந்த பிஸ்கெட் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லா பிஸ்கெட்லேயும் இந்த ஜாமை வச்சுக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்லேயும் நம்ம ஜாம் வச்சாச்சு. ஏற்கனவே நான் வந்து அவனை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உடனே வந்து அவனுக்குள்ளே இந்த பிஸ்கெட்டை வச்சிடலாம். 140 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளுடைய சுவையான ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமான ஒரு வாசனையோட பிஸ்கெட் சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட்டை நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. பேக் சைட்லேயும் உங்களுக்கு வந்து பிஸ்கெட்டோட கலர் ரொம்ப ப்ரௌனிஷாலாம் ஆகாமல் நார்மலாக இருக்குது. இந்த பிஸ்கெட் இந்த மாதிரி லைட்டாக வந்து உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பிஸ்கெட் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடும். நம்ம பிஸ்கெட் சூடாக இருக்கும் போது உடைச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலே இதோட பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும். இந்த சுவையான ஷ்ரூஸ்பெரி பிஸ்கெட்டை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.